அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இல்லத்தரசிகளே, இளைஞர்களே, குழந்தை செல்வங்களே, தமிழகத்தில் 161வது தொகுதியாக நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இன்று நெய்வேலிக்கு வந்திருக்கின்றோம். ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த இந்த பயணம் நம்முடைய மண்ணையும் மக்களையும் மையமாக வைத்து அரசியல் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய எழுச்சி மிகுந்த பயணமாக இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. நெய்வேலி மாநகரத்திற்கு வந்திருக்கின்றோம். 1957 கர்ம வீரர் காமராஜர் ஐயா இருந்த பொழுது அவருடைய பெரும் முயற்சியால் உருவான நிறுவனம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நம் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நெய்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூட ஏதோ ஒரு வகையில என்எல்சி நிறுவனத்தின் மீதுதான் நம்முடைய வாழ்க்கை இன்றியமையாமல் எல்எல்சியோடவே ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பக்கம் நெய்வேலி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய முந்திரியை நம்பி விவசாய பெருமக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நிறைய பிரச்சனைகள் இந்த தொகுதியில் இருக்குதுங்க ஐயா. குறிப்பாக நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை சார்ந்து நிறைய பிரச்சனை 1957 இருந்து நிறைய பிரச்சனை. அதில் சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது, சில பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. இன்னைக்கு இந்த தொகுதிக்கு வந்து உங்களோடு இந்த யாத்திரையில பங்கெடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி சில உறுதிமொழிகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு நெய்வேலிக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்பொழுது நாங்கள் மத்திய அரசு நிறுவனமாக இருந்தாலும் கூட நிலக்கரி அமைச்சர்கிட்ட தொடர்ந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சென்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்எல்சி நிறுவனத்தின் மீது சில கடுமையான விமர்சனங்களையும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு சொன்னதை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறோமோ அதை மக்களுக்கு நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உதாரணத்திற்கு 1989 இருந்து 2023 வரை கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல நிலம் கொடுத்தவர்களுக்கு ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு கூட நிரந்தர வேலை கிடைக்கலைங்க ஐயா. 35 ஆண்டுகள்ல என்எல்சி நிறுவனத்துல 35 ஆண்டுகளாக நிரந்தர வேலை என்ன ஒருவருக்கு கூட கொடுக்கல. சமீபத்தில் மே மாதத்தில் 2022ஆம் ஆண்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பிரகலாத் ஜோஷி அவர்கள், நிலக்கரி அமைச்சர் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு கடிதம் எழுதினோம். இந்தியாவிலே வேறு நிறுவனங்கள் எப்படி இருந்தாலும் கூட, நவரத்னா நிறுவனங்கள் எப்படி இருந்தாலும் கூட, மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் எப்படி இருந்தாலும் கூட, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை பொறுத்தவரை இது மிக மிக வித்தியாசமான ஒரு நிறுவனம். குறிப்பாக ஒரு பேஸாக மக்களுடைய விவசாய நிலத்தை எடுத்துதான் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை நம்மால் உருவாக்க முடிந்தது. அதுவும் குறிப்பாக என்எல்சியை பொறுத்தவரை இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் 50% தமிழ்நாட்டிற்கும் 50% தமிழகத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. 50% நம்ம ஊருக்கு, 50% வெளி மாநிலத்திற்கு. ஆனால் மற்ற மத்திய அரசு நிறுவனங்களோடு என்எல்சி நிறுவனத்தை எப்பொழுதும் ஒப்பீடு செய்ய முடியாது. என்எல்சியினுடைய ஆரம்ப சரித்திரம் வேறு. அதனால் இதற்கென்று தனியாக நம்முடைய இளைஞர் பெருமக்களை வேலைக்கு அமர்த்தும் பொழுது, குறிப்பாக யாரெல்லாம் நிலம் கொடுத்திருக்கின்றார்களோ அவர்களை மையப்படுத்தி ஒரு புதிய ரெக்ரூட்மெண்ட் பாலிசி, அதை நீங்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அதை செய்து காட்டுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அடுத்த 4 ஆண்டுகள்ல என்எல்சி நிறுவனத்தில் மட்டுமே 4036 புதிய பணியிடங்கள் நமக்கு கிடைக்க போதுங்க. ரிட்டையர் ஆகிறாங்க. 4036 பணியிடங்கள் நமக்கு முன்னால் வர இருக்கிறோம். எங்களுடைய போராட்டம், எங்களுடைய உறுதியான வார்த்தை, இந்த 4036 பணியிடங்கள் என்ன இருக்குதோ, ஒரு பக்கம் டெக்னிக்கல் போஸ்ட், ஒரு பக்கம் ஸ்கில்டு போஸ்ட்ங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய நிலத்தை யார் கொடுத்திருக்கின்றார்களோ அவர்களுடைய குழந்தைகளை பணியமர்த்தும் பொழுது அன்ஸ்கில்டா வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஸ்கில்டு போஸ்ட்ல இருக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட் வேகன்சி வரும் பொழுது நீங்க அன்ஸ்கில்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அதை தகுதி இல்லை என்கின்ற வார்த்தையை சொல்றாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்க அன்ஸ்கில்டு எடுத்தீங்கன்னா அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஸ்கில்டாக மாற்றுவது என்எல்சியினுடைய கடமை. இன்னைக்கு யாரு வேண்டுமானாலும் எந்த தொழிலை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும். அது பெரிய ஒரு கம்பசூத்திரம் இல்லைங்க. அதனால நீங்க அன்ஸ்கில்டா எடுக்கிறீங்கன்னா நீங்க ஸ்கில்டா கொடுக்கணும். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக இதே பாட்டை பாடிக்கொண்டிருக்கின்றார்.
அது எங்களுடைய கட்டாயமான உறுதியான வார்த்தை. எண்மண் எண்மக்கள் யாத்திரையில இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். 4036 பணியிடங்கள் இங்கே வரும் பொழுது அதிகப்படியாக நிலத்தை யார் கொடுத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது அது இயற்கையினுடைய நீதி. அது கொடுக்கவில்லை என்றால் மிக மிக தவறாக அமைந்துவிடும். அதே போல சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம் வேலை வேண்டாம் என்று யார் சொல்லுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தற்போது கிடைக்கக்கூடிய நிதி என்பது 17 லட்சம். எனக்கு வேலை வேண்டாங்க, எனக்கு நிலத்தை எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கான காசு மட்டும் கொடுங்கன்னு நம்ம கேட்டோம்னா 17 லட்சம் ரூபாய். இன்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு கோரிக்கையாக இங்க வைக்கின்றோம். நாளை காலையில நான் உங்களுக்கு என்னெல்லாம் பேசுறேனோ அது மத்திய அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கோரிக்கையாக கடிதம் மூலமாக நாளை காலை நாங்கள் எங்களுடைய அபிஷியலா எழுதிடுவோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுமோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான். பாரதிய ஜனதா கட்சி இதற்குத்தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணுங்க ஐயா. யாரெல்லாம் நிலம் கொடுத்து விட்டு வாழ்வாதாரம் எனக்கு இங்கே வேலை வேண்டாம் தொகை மட்டும் கொடுங்கன்னு 17 லட்சம் வாங்குறாங்களோ அதை இரட்டிப்பு செய்து 35 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மற்றும் ஒரு கோரிக்கை. ஐயா 1989 இருந்து 2023 வரை நிலம் கொடுத்தவங்க சில பேர் ஒரு தவணை பணம் வாங்கியிருக்கலாம், சில பேர் பணம் வாங்காம இருக்கலாம். ஆனா அந்த 35 ஆண்டுகள்ல எப்பொழுது அவர்கள் நிலம் கொடுத்திருந்தாலும் கூட இன்னைக்கு சந்தை மதிப்பு என்ன இருக்கோ அந்த பணத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய மூன்றாவது கோரிக்கை. அதையும் எண்மண் எண்மக்கள் யாத்திரையிலே நெய்வேலியிலே உங்கள் முன்னால் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஐயா 1989 இருந்து 2023 வரை 35 ஆண்டுகள்ல நிலம் கொடுத்தோ பணம் வாங்கியாச்சு. இப்ப 4வது விஷயத்தை சொல்றாங்க ஐயா. ஏன்னா இது கட்சியில தலைவர்களோடு அமர்ந்து தீர யோசித்துதான் இன்னைக்கு மிக தெளிவாக உங்கள் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நெய்வேலிக்கு வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்ன என்பதை உங்கள் முன்னால் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக 4வது எங்களுடைய கோரிக்கை. 89 இருந்து 2023 35 ஆண்டுகள் 2024 ஐயா நான் நிலம் கொடுத்துட்டேன் பணம் வாங்கிட்டேன் ஆனா மாற்றி இடம் வாங்கவில்லை என்று யார் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு மத்திய அரசினுடைய புதிய நிலம் கையகப்படுத்தக்கூடிய கைட்லைன் படி அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பணத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய 4வது கோரிக்கை. நெய்வேலியிலிருந்து சொல்லுகின்றோம் சகோதர சகோதரிகள். அது மட்டுமல்ல சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்தில் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க ஐயா. ஐயா நாங்கள் நிலத்தை எடுத்துட்டாங்க, இன்னும் அவங்க கையகப்படுத்தாம இருக்கிறாங்க, அங்கே வீடு இருக்கு, எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிட்டாங்க, தண்ணி இல்லை, இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை மற்றும் ஒரு கோரிக்கை என்னன்னா மும்முடி சோழகன் கட்டாளை போன்ற கிராமத்துல பாத்தீங்கன்னா 23 ஆண்டுகளாக ஒரு பட்டா மாற்றத்திற்கு ஒரு தடை இருக்கு. ஒரு 2 கிராமத்தை உதாரணமா சொல்றாங்க. அந்த மாதிரி பல கிராமத்துல ஒரு பட்டா மாற்றத்துக்கு தயார் பிரச்சனை இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா இந்தியா முழுவதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறாங்க பிஎம் கிசான் சம்மான் நிதி. குறிப்பாக தமிழகத்தில் 46 லட்சம் விவசாயிகளுக்கு பாரத பிரதமருடைய கௌரவ நிதி 6000 ரூபாய் வருது. ஆனா எங்கே எல்லாம் என்எல்சி தடை போட்டு இருக்கின்றார்களோ அந்த விவசாய பெருமக்களுக்கு அந்த 6000 ரூபாய் பணம் வர்றதில்லைங்க. அதை தாண்டி எந்த மத்திய அரசுடைய மானியமும் வர்றதில்லை. ஒரு டிராக்டர் வாங்கினா கூட உங்களுக்கு மானியம் கிடையாது, விவசாய பொருட்கள் வாங்கினா கூட மானியம் கிடையாது. இதை உடனடியாக என்எல்சி நிறுவனம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்து எங்கே எல்லாம் தடை செய்திருக்கின்றார்கள் அதை கையகப்படுத்தக்கூடிய இடத்துல இல்ல, மைன் எக்ஸ்பான்ஷன் அங்க இல்ல, அந்த நிலத்துக்கான பணம் அவர்கள் கொடுக்கல, அங்கே விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உடனடியாக என்ஓசி மூலமாக மறுபடியும் விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை வாங்கவோ விற்பதற்கோ முழு உரிமையை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய 5வது கோரிக்கை. இதையும் அதிகாரப்பூர்வமாக உங்களிடம் நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஐயா இன்னைக்கு என்எல்சி மனை சென்ட் ஒரு மனை சென்ட் எடுக்கிறாங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 40,000 ரூபாய் கொடுக்கிறாங்க. ஆனா மத்திய அரசினுடைய கைட்லைன் வேல்யூ நிலத்தை கையகப்படுத்தினால் ஒரு சென்ட் நிலத்தை எடுத்தால் மத்திய அரசினுடைய கைட்லைன் வேல்யூ பொறுத்தவரை 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு சொல்கின்றார். அது உடனடியாக என்எல்சி நிறுவனம் அவர்கள் இந்த காலகட்டத்தில் எங்கே எல்லாம் மனை சென்ட் எடுத்திருக்கிறாங்களோ மீதம் இருக்கக்கூடிய 60,000 ரூபாயும் கூட அந்த விவசாய பெருமக்களுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும். எங்களுடைய 7வது கோரிக்கை முக்கியமான கோரிக்கைங்க ஐயா. பேருக்குத்தான் மத்திய அரசு நிறுவனம், ஆனா அதை நடத்துறது அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்தான். கெட்ட பேரெல்லாம் எங்களுக்கு, அதுக்குள்ள கரண்ட் போச்சுனா கூட ஃபியூஸ் போடுனா கூட எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்ற ஆளுக்கு தான் ஃபியூஸ் போடுவாங்க. ஒப்பந்த அடிப்படையில் இத்தனை நண்பர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தினுடைய ஆளுதான் உள்ள கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, பிஜேபி காரங்க இல்லைங்க ஐயா. அவங்க உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்க, அவன் 5,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒப்பந்த ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறான்.
உள்ளே மண்ணை எடுத்து வெளியே கொட்டுவதிலிருந்து நடக்கக்கூடிய எல்லா வேலையும் என்ன திமுக கப்ஜா பண்ணி என்எல்சி நிறுவனத்தை கப்ஜா பண்ணி உட்கார்ந்து இருக்கிறான். அது குறிப்பாக எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தினுடைய பினாமிகள் கொலிப்பதற்காக தமிழகத்தில் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்கின்ற நிறுவனம் இருக்குது. அதை உடைக்கணும். அதனாலதான் திரும்ப திரும்ப இவங்களே எம்எல்ஏ வரணும், இவங்களே எம்பியா வரணும். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடாது, தீர்வு இல்லாம அப்படியே வச்சிருக்கணும். அதை வைத்து அரசியல் பண்ணணும், அந்த அரசியல் வச்சு ஓட்டு வாங்கணும். உங்களுக்கு எதிர்பார்ப்பை தூண்டிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நாங்க ஜெயிச்சா பண்ணிடுவோம், நாங்க ஜெயிச்சா. அவர்களுக்கு இந்த வேலை செய்வதற்கெல்லாம் ஆர்வம் இல்லைங்க ஐயா. உள்ளே கிடைக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கான்ட்ராக்டுகளுக்காக ஒரு குடும்பம், குறிப்பாக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அந்த குடும்பத்தை சுற்றி ஒரு நண்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய மகன் கதிரவன் உட்பட்ட ஒரு பெரிய குரூப் இங்க உட்கார்ந்து இருக்கு. இப்ப என்எல்சி நிறுவனம் வருஷம் சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுக்கிறாங்க. அதோட கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய தொகையில ஒரு பணம் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்பாட்டுக்காக கொடுக்கணும். அனைத்து பணமும் 100% திமுக கட்சிக்காரன் தான் முடிவு பண்றான். அந்த பணத்தை எங்க கொடுக்கணும், யாருக்கு என்ன கொடுக்கணும், வாட்டர் ஃபில்டர் எங்க போடணும், எந்த ஊர்ல போய் எந்த பில்டிங் கட்டணும். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய பேச்சை என்எல்சி கேட்கவில்லை என்றால் அதற்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்கும். அதை பத்தி நாங்க யோசிக்க போறது கிடையாது. மத்திய அரசு நிறுவனம் இங்கே இருந்தால் மக்களுக்காக இருக்கும். அதுல 2 வார்த்தை 3 வார்த்தை பேசுறதுக்கெல்லாம் எங்க அரசியல் இல்லைங்க. மத்திய அரசு நிறுவனம், மத்திய அரசுக்கு எதிராக யாரும் பேசலீங்க ஐயா. மத்திய அரசு நிறுவனம் இங்கே சிற்றரசுகளுக்கு சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கடுமையான வார்த்தைகளை என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது நான் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. காலங்காலமாக சொல்லி விவசாய நிலத்துல விளை நிலத்துல போட்டதுக்கு அப்புறம் போய் புல்டோசர் எடுத்துட்டு போகாதீங்க, பயிர் அடிக்காதீங்கன்னு நானே பலமுறை சிஎம்டி மொபைல் போன் மூலமாக பேசியும் கூட ஒரு வருடமும் இது நடக்குது. கேட்ட நிலத்தை கையகப்படுத்திட்டேன், ஆனா நிலத்தை அவங்க எடுக்க மாட்டாங்க. அங்க விவசாய பெருமக்கள் விவசாயம் பண்ணிருப்பாங்க. கரெக்டா நெல் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வளைஞ்சு நிற்கும். தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு, புல்டோசர் எடுத்துட்டு உள்ள போவாங்க. நீ நிலத்தை எடுக்கிற மாதிரி இருந்தா பணத்தை ஒழுக்கமா கொடுத்து நிலத்தை எடுத்துக்க. நிலத்தை கையகப்படுத்துகின்றேன் ஒரு ஜீவோ போட்டுட்டு விவசாய பெருமக்களை விவசாயம் பண்றதுக்கு அனுமதிச்சு ஒரு ஆண்டும் கூட பயிர் இவ்வளவு தூரம் நிற்கும் பொழுது புல்டோசர் எடுத்துட்டு உள்ள வர்றான். ஆனால் எங்களுடைய கோரிக்கை ஐயா 7 கோரிக்கை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கோரிக்கையாக மத்திய அரசுக்கும் என்எல்சி நிறுவனம் சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சருக்கும் அனுப்ப போறோம். இது எங்களை பொறுத்தவரை நியாயமான கோரிக்கை, யாருக்கு இது அநியாயம் கிடையாதுங்க ஐயா. 35 ஆண்டுகளாக ஒரு நிரந்தர பணியாளரை எடுக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, நானும் ஏத்துக்க மாட்டேன், நீங்கள் ஏத்துக்க மாட்டேன். ஆனால் இங்க இருக்கக்கூடிய சிற்றரசர்கள், நீங்க ஒண்ணு இல்லைங்க, உள்ள இருக்கிற கான்ட்ராக்டர்ல யாருன்னு பாருங்க, எந்த கட்சிக்காரனை சார்ந்தவன் பாருங்க. இன்னைக்கு என்எல்சியில போய் நீங்க ஒரு ரூம் புக் பண்ணா கூட திமுக காரன் சொன்னா தான் ரூம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு தான் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனோட நடவடிக்கை உள்ள இருக்கு. அண்ணே இப்படி வந்திருக்கேன், வாங்கிக்கிறேன், நான் பேசி முடிச்சுட்டு இப்படி வந்திருக்கேன், இந்த டோர் பக்கத்துல வாங்கிக்கிறேன். சகோதர சகோதரர்களே, பிரச்சனையினுடைய ஒரு பக்கம் இது முக்கியமான பக்கம். இந்த நாணயத்திற்கு 2 பக்கம் இருக்குங்க ஐயா. ஒரு பக்கம் என்எல்சி தீர்வு என்ன வேலை செய்ய வேண்டும் என்பது ஒரு பக்கம். பிரச்சனையினுடைய 2வது பக்கம் மிக முக்கியமான பக்கம். நீங்க இளைஞர்கள் எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க, இன்ஜினியரிங்ல இருந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து டிகிரி வாங்கின இளைஞர்கள் இங்க இருக்கிறீங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பேருக்கு தமிழக அரசிலே வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு படிக்கிறேன் பாருங்க. கடந்த 31 மாசத்துல தமிழக அரசிலே எத்தனை வேலை உருவாக்கப்பட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல படிக்கிறாங்க. முதல் கம்பைன்டு இன்ஜினியரிங் எக்ஸாம், அதாவது இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஜூனியர் ஆர்கிடெக்ட், இன்ஜினியரிங் படிச்ச குழந்தைகள் இந்த பரீட்சை எழுதுவாங்க. அவங்களுக்கு அரசு வேலை, தமிழக அரசு வேலை. ஐயா 2022 கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022 தேர்வுல 2/7/2022 கிட்டத்தட்ட 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்ததுங்க ஐயா. 39,538 பேர் எழுதினாங்க. இன்னும் போஸ்டிங் போடல. ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். ஒரு கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022 இன்னைக்கு வரைக்கும் போஸ்டிங் போடலீங்க ஐயா. கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் 2023 இப்பதான் 24 ஜனவரியில எக்ஸாம் நடந்திருக்கு, அதுக்கும் போஸ்டிங் போடல. அடுத்து குரூப் 2 பரீட்சை. இங்க நிறைய இளைஞர்கள் அண்ணே நான் குரூப் 2 எழுதுறேன், குரூப் 4 எழுதுறேன், குரூப் 3 எழுதுறேன், குரூப் 1 எழுதுறேன், என்னாச்சு? குரூப் 2 பரீட்சை டெப்டி தாசில்தார்ல இருந்து, எக்ஸைஸ் சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார்ல இருந்து. இந்த குரூப் 2 2 இருக்குதுங்க ஐயா. 2A 2A என்று சொன்னால் இன்டர்வியூ இல்லாம அரசு வேலை, 2 என்று சொன்னால் இன்டர்வியூ வச்சு அரசு வேலை. இன்னைக்கு குரூப் 2 நீங்க பாத்தீங்கன்னா
21/5/2022 பரீட்சை நடந்ததுங்க ஐயா. குரூப் 2 பரீட்சை. தமிழகத்துல 9 லட்சம் பேர் அந்த பரீட்சை எழுதினாங்க. 9 லட்சம் பேர் அந்த பரீட்சை எழுதினாங்க. 9 லட்சம் பேர் எழுதி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேர்வு பெற்றவர்கள் 55,071. 55,071 பேர் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி வேலை கிடைத்தவர்கள் 116. அப்படின்னா 9 லட்சம் பேர் குரூப் 2 பரீட்சை குரூப் 2 எழுதி 9 லட்சம் பேர் எழுதி வேலை கிடைத்தவர்கள் வெறும் 116 பேர். குரூப் 2A, அதாவது இன்டர்வியூ இல்லாம வேலை கொடுக்கக்கூடியதுக்கு இன்னும் ரிசல்ட்டே வரலீங்க ஐயா. இதெல்லாம் திமுக வந்த பிறகு நான் படிக்கின்றேன். குரூப் 1, குரூப் 1ங்கிறது டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, இந்த மாதிரி நம்முடைய தமிழக அரசு இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிகளுக்கு குரூப் 1 எழுதுறோம் ஐயா. 19/11/2022 இந்த எக்ஸாம் நடந்தது. 1,90,957 பேர் எழுதினாங்க ஐயா. மெயின்ஸ் எக்ஸாம் 2,162 பேர் எழுதினாங்க. இதுவரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வரல. 1.5 வருஷம் ஆச்சு. 1,90,000 பேர் எழுதி இன்னும் ஒருவருக்கு கூட வேலை வாய்ப்பு குரூப் 1ல கிடைக்கல. அடுத்து குரூப் 4 நிறைய பேர் எழுதுவாங்க. குரூப் 4 விஏஓ. தமிழகத்தில் 22,45,035 பேர் எழுதினாங்க ஐயா. அதுல போஸ்டிங் கிடைச்சது 10,205 ஐயா. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு எல்லாம் பேசாம இருங்க, மேடையில கொஞ்சம் அமைதியா இருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் மொத்தமாக நம்முடைய குழந்தைகள் இளைஞர்கள் மொத்தமா பரீட்சை எத்தனை பேர் எழுதியிருக்காங்க ஐயா? 30,55,000 பேர் எழுதியிருக்காங்க. உங்களை மாதிரி இளைஞர்கள். எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா 10,321. நான் சொல்றத நல்லா யோசிங்க ஐயா. 8.5 கோடி மக்கள் இருக்கும். எத்தனை மக்களுங்க ஐயா? 8.5 கோடி மக்கள்ல 31 மாசத்துல 2.5 வருஷத்துல 10,323 பேருக்கு நீங்க வேலை கொடுத்தா இந்த மாநிலம் தாங்குமா? படிச்சவங்க எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து விட்டத்தை பார்த்துட்டு ஃபேனை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறதா? இதே பக்கத்து மாநிலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பரீட்சை நடத்துவது 1 வருஷத்துக்கு 2 பரீட்சை நடத்துறாங்க. ஒரு குரூப் 4 எழுதுனாங்கன்னா 6 மாசத்துல பிரிலிம்ஸுக்கும் ரிசல்ட்டுக்கு 6 மாசம். அதே வருஷத்துல இன்னொரு முறை குரூப் 4 எழுதிடுறாங்க. திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருந்தார்கள், நாங்க ஆட்சிக்கு வந்தா 5 வருஷத்துல 3,50,000 அரசு வேலையை உருவாக்குவோம். 3,50,000 அரசு வேலை. அப்ப 2.5 வருஷத்துல 5 ஆண்டுகளுடைய பாதி 2.5 வருஷத்துல 1,75,000 அரசு வேலையை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனா திமுக இன்னைக்கு 2.5 வருஷத்துல உருவாக்கிய அரசு வேலை 10,321. இதனாலதான் நெய்வேலியில பிரச்சனை. என்எல்சியில வேலை இல்லை, தமிழக அரசுல வேலை இல்லை. படிச்சாச்சு, எக்ஸாமா எழுதுறேன், ஆனா பரீட்சைக்கு ரிசல்ட் இல்ல. பிரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி 9 மாசம் ஆகுது, ரிசல்ட் வரல. இன்னைக்கு நம்ம இளைஞர் பெருமக்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கின்றார். அதாங்க ஐயா சொன்னேன், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் என்று சொன்னேன். ஒரு பக்கம் இதை போன்ற மத்திய அரசு நிறுவனங்கள் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தவறி இருக்கின்றார். 35 ஆண்டுகளாக ஒரு நிரந்தர பணியாளர் யாரும் இல்லை என்பதை எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு பக்கம் மாநில அரசுடைய முக்கியமான வேலையை அரசு வேலை கொடுக்கறதுங்க ஐயா. மிச்சதெல்லாம் நீங்க பாத்துக்குவீங்க. வேற என்ன பண்றாங்க? டிஎம்கே அரசு வேற என்ன பண்றாங்க நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு தண்ணி வந்து குடத்துல கொடுக்குறாங்களாங்க ஐயா? தண்ணி உங்களுக்கு வந்துருது. கரண்ட் எங்கேயோ உற்பத்தி ஆகுது, கரண்ட் வந்துருது இல்லைங்களாங்க. பெட்ரோல் பங்க் போனா பெட்ரோல் வந்துருது. ரேஷன் கடைக்கு போனா மோடி ஐயா அரிசி கொடுக்குறாரு, அரிசி வந்துருது. எல்லா அதுபாட்டுக்கு வந்துருது. மாநில அரசினுடைய வேலை 2 தாங்க ஐயா. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு முதல் வேலை. 2வது வேலை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது. 2 தான் இந்த அரசுடைய வேலை. வேற எது இந்த அரசுக்கு வேலையே இல்லை. சட்டம் ஒழுங்கு மெத்தனமாக இருக்கிறது, மோசமாக இருக்கிறது. 1,75,000 பேருக்கு இன்னைக்கு வேலை கொடுத்திருக்கணும் ஐயா. 10,321 பேருக்கு வேலை கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப எப்படி இவங்க சொன்ன 3,50,000 பேருக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க? இதை நீங்கள் கண்டிக்க வேண்டும். பேசும் டிவியில பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க ஐயா. இந்த வேலை வாய்ப்பை பத்தி எல்லாம் டிவியில யாரும் பேசவே மாட்டாங்க. அண்ணாமலை என்ன யாரும் திட்டினாரு, அண்ணாமலை யாரும் திட்டினாரு, இதான் டிவியில டிபேட். 14 பேர் சேர்ந்து கூட்டம் போட்டாங்க, அண்ணாமலை என்ன திட்டினாரு. நான் 2 பேர்த்த திட்டினேன். இதான் 8 மணிக்கு பிரைம் டைம் போட்டீங்கன்னா ஒரு 4 பேர் உட்கார்ந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு பேசிட்டு இருப்பான். இந்த கூட்டணி யாரு? அதெல்லாம் என்னங்க ஐயா? யாரோட கூட்டணி வச்சா ஒரு சாதாரண மனிதனுக்கு என்னங்க ஐயா பாதிப்பு? இவனோட கூட்டணி வைப்பானா, இவன் இங்க போவானா, அரசியல் நிரந்தர எதிரி இருக்கிறாங்களா, நிரந்தர நண்பர் இருக்காங்களா, இவங்க 2 பேர் சேருவாங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிடைச்சா சினிமா நடிகர் யார் எங்க போனாரு, எங்க நடந்து வந்தாரு, எந்த கடையில இட்லி சாப்பிட்டாரு,
சாமானிய மனிதர்களை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமுமே தமிழகத்தினுடைய தொலைக்காட்சியில பேசுறது இல்லைங்க ஐயா, பேசுறது இல்ல, பேசுறது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது முக்கியமான விஷயங்க ஐயா, முக்கியமான விஷயம். இளைஞருடைய வேலை வாய்ப்பு, அடுத்த தலைமுறையுடைய உருவாக்கல் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். இது பேசுறது. இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நோக்கமே இதை பேச ஆரம்பிக்கும். ஐயா, நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம் ஐயா, ஒரு உறுதிமொழி நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், நீங்க கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் தேர்வு செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை நீங்கள் வலுப்படுத்தும் பொழுது நாங்க இப்ப இருக்கிற எம்பி மாதிரி ஐயா கொலை பண்ணிட்டு போய் ஒளி கொள்ள மாட்டோம் ஐயா. முந்திரி தொழிற்சாலையிலே கோவிந்தராஜ் என்கின்ற ஒரு தொழிலாளி அடித்து கொலை செய்து விட்டு தலைமறைவாக ஒரு எம்பி தலைமறைவா இந்தியாவில தான் முதல் முறையா நான் பாக்குறேங்க ஐயா. அப்படியே தலைமறைவா ஓடி அந்த நியூஸ் எல்லாம் போய் புது நியூஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு கோர்ட்ல போய் சரண்டர் ஆகி இந்த டிராமா எல்லாம் தமிழ்நாட்டில் தாங்க ஐயா பாக்குறோம். அப்படிப்பட்ட எம்பி கடலூர் பாராளுமன்ற தொகுதி கிடைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா குலகார எம்பின்னு சொல்லி இந்த ஆள் சீட்டை நிறுத்திட்டா, நம்ம பையன் கதிரவனை நிறுத்திட்டோம்னா மொத்தமா நமக்கு எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். பாரு, இதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக பேச வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்க ஐயா. எந்த பிரயோஜனம் இல்லாத குரூப்புங்க ஐயா அந்த குரூப். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும். இந்த முறை நீங்க வாய்ப்பு கொடுங்க ஐயா, நீங்க வாய்ப்பு கொடுங்க. வளர்ச்சிங்கிறது தமிழ்நாட்டில் என்னங்க ஐயா வளர்ச்சி? பக்கத்துல பாருங்க, அண்ணங்கள்லாம் இங்க பஜ்ஜி போட்டிருக்காரு, அண்ணன் டீ போட்டிருக்காரு. அண்ணே, டீ போடுகின்ற சகோதரருக்கு ஒரு தகுதி வேணுண்ணே. பால் நல்லா காய வச்சு டிகாஷன் கரெக்டா கெட்டியா போட்டு, ஏனே அந்த பாய்லரை வந்து கரெக்டா சூடா வச்சு அந்த டீயை கரெக்டா கலக்கி ஊத்தி சர்க்கரை கரெக்டா போட்டு அந்த அண்ணன் ஆத்து வரல அந்த மாதிரி கரெக்டா ஆத்துங்க. ஒரு டீ கொடுத்தா தான் நுரையோட டீ இருக்கும். சோ டீ போடுற அண்ணங்கிட்டே இவ்வளவு தகுதி எதிர்பார்க்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் டீயோ தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களாங்க ஐயா? ஒரு தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தகுதி இல்லாத தற்குறிகள் தமிழகத்துல 80% இடத்துல அவங்களே உட்கார்ந்துருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியலீங்க ஐயா. ஒரு மனிதன் படித்து விட்டு வீட்டிலே வேலை இல்லாமல் சும்மா இருந்தா அந்த மனிதனுக்கு சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய அவமானம் என்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படிங்க ஐயா தெரியும்? எப்படி தெரியும்? படித்து விட்டு ஒரு குழந்தை வீட்டுல இருந்தா நடந்து போனா கூட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போனா கேட்பாங்க, எங்க என்ன வேலைக்கு போலியா, எங்க என்ன வேலை வரலையா, எங்க என்ன குரூப் 4 எழுதலையா, எங்க என்ன குரூப் 2 எழுதலையா? அந்த வழி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் நானும் முதல் தலைமுறை ஆட்கள், குடும்பத்தில் படிச்சு முதல் தலைமுறை வெளியே வந்திருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னைக்கு சொன்னாத்தான் யாராச்சும் போய் நைட் சொல்லுவாங்க, அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, ஏதோ இவ்வளவு போஸ்டிங் போடலையாமான். அது வடக்கும் தெரியாது தெற்கும் தெரியாது. டிஎன்பிசி காரன் கூப்பிட்டு கேட்பார், என்னையா போஸ்டிங் போடலீங்கிறாங்க, என்னையா பாருங்க ஐயா. அதனால் நாங்க ஐயா, ஆளத் தெரியாத தற்குறிகள் ஆட்சியிலே அமர்ந்தால் பேய் அரசாளும் என்று சொல்வார்கள். பேய் அரசாள்வதற்கு அது சமம். எனக்கு இளைஞர்கள் தமிழகத்திலே கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா எந்த தகுதியுமே இல்லாத தற்கொலைகள் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார். கஷ்டம் என்னன்னு தெரியாதுங்க ஐயா. ஒரு பேனாவை பிடிக்கும் போது காமராஜர் ஐயாவுக்கு தெரியும், இந்த கிராமத்தில் இதை கையெழுத்து போட்டா எப்படி யோசிப்பாங்க, இந்த கையெழுத்து போட்டா கிராமத்தில் என்ன வளர்ச்சி வரும், இது காமராஜர் ஐயாவுக்கு தெரியும். அதனாலதான் பொற்கால ஆட்சி. இந்த தற்கொலைகளுக்கு பேனா சிலை வைப்பதற்கு எடுக்கக்கூடிய கவனத்தை ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் நடத்தல கவனம் கொடுக்கலீங்க ஐயா. அதனால்தான் சகோதர சகோதரிகளை மிக முக்கியமான நேரத்தில் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக நாம் இதை மாற்றி காட்ட வேண்டும். கூறியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் பொய் வாக்குறுதிகள், எதையும் செய்யாதவர்கள், பொய் பேசக்கூடியவர்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கல. இன்னைக்கு சிவகங்கையில பாருங்க, ஒரு வீட்டுல 5 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. யாரோ சரமாரியாக 5 பேர்த்தை வெட்டி போட்டு விட்டு நகையை திருடி இருக்காங்க. தினமும் பேப்பரை பார்த்தீங்கன்னா முந்தன நாளை விட இன்னைக்கு கோரமா ஒரு விபத்து இருக்கும், கோரமா ஒரு கொலை இருக்கும், இதை விட நாளைக்கு கோரமா ஒன்று இருக்கும். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டது ஒரு பக்கம், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பது மற்றொரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆட்சியாளர்களுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கூட தெரியாம இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள். இதனால்தான் உங்களிடம் இந்த அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். மத்திய அரசு ரொம்ப யோசிக்கிறாங்க சகோதரர்களே. ஏன்னா உங்களுக்கு தெரியும் முந்திரி பருப்பு, அந்த முந்திரி காய், ஒரு காயில ஒரு முத்து ஒரு பருப்பு கொடுத்துறீங்க. அந்த காய் என்ன பண்றது? நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த காயை பிழிஞ்சு பண்ணிக்கு போடுறீங்க, வேற வேற தீவனமா பயன்படுத்துறீங்க, வேற வேற ஆடு மாட்டுக்கு போறீங்க. இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸிலே ஒரு ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய முந்திரி பருப்பு அந்த காயில பயோ எத்தனால் எடுத்து டீசல் பெட்ரோலோட கலப்பு செய்து பெண்டிங் பண்ணலாமா, பயோ எத்தனால் பிளெண்டிங் பண்ணலாமா மத்திய அரசு
அதை கையில் எடுத்து ஐஐடி சென்னையோடு ஆராய்ச்சி நடந்து கொடுக்க அடுத்த கட்டம். ஒருவேளை இன்னைக்கு மோடி ஐயா சொல்லியிருக்காருங்க ஐயா, 2025 முடியும் பொழுது நம்முடைய பெட்ரோல்ல 20% விவசாய பொருட்கள் இருந்து வரக்கூடிய எத்தனாலுடைய பிளெண்டிங் இருக்கும். 80% மட்டும்தாங்க ஐயா பெட்ரோல் இருக்கும். அப்படின்னா நீங்க கடைக்கு போய் பெட்ரோல் அடிக்கிறீங்கன்னா 100 ரூபாய்க்கு அடிக்கிறீங்கன்னா 100 லிட்டர் அடிக்கிறீங்கன்னா அதுல 80 லிட்டர் தாங்க ஐயா பெட்ரோல். 20 லிட்டர் விவசாய பொருட்கள் இருந்து மக்காச்சோளம், சோளம், கம்பு, குறிப்பாக உங்களுடைய முந்திரி காய், இதிலிருந்து வரக்கூடியதை பிளெண்ட் பண்ண போறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம பெட்ரோலுக்கு கொடுக்கக்கூடிய காசு குறையும், இரண்டாவது இத்தனை விவசாய பொருட்களை தூக்கி எறியாம அதை பெட்ரோலோட பிளெண்ட் பண்ணலாங்க. இன்னைக்கு அதை பற்றி ஆராய்ச்சி ஐஐடி சென்னையில் நடந்து எந்த நேரத்திலும் கூட பிரேக் த்ரூ நடக்கும், எந்த நேரத்திலும் நடக்கும். அது பிரேக் த்ரூ நடந்துருச்சு. பெட்ரோலோடு நம்மால் கலக்க முடிகிறது. அது மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த கலோரிஃபிக் வேல்யூ, அதனால் உருவாகக்கூடிய அந்த எரிபொருள் தன்மை சிறப்பாக இருக்குதுன்னா நெய்வேலியினுடைய தலையெழுத்து ஒரு இரவிலே மாறிவிடும். உடனே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வருவான், அண்ணா எனக்கு ஒரு 100 ஏக்கர் லேண்ட் கொடுங்க, நான் ஒரு ரிஃபைனரி போடணும். பாரத் பெட்ரோலியம் வருமா, நான் ஒரு போடணும். ஐயா, இது தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய அரசு சிந்திப்பது. ஒரு பகுதியும் ஒரு விவசாய நிலத்தையும் எப்படி பயன்படுத்துவது என்று தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய அரசு சிந்தித்து இன்னைக்கு நெய்வேலியினுடைய முந்திரி, ஒரு பக்கம் நெய்வேலியுடைய முந்திரி உலகம் முழுவதும் சென்றாலும் கூட அந்த முந்திரி காயை எப்படி பெட்ரோலுக்கு பயோ எத்தனாலாக பயன்படுத்துவது என்று நம்முடைய அரசு யோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் அந்த யாத்திரையில ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மிக எழுச்சியாக எங்களோடு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஐயா, பிரச்சனை நிறைய இருக்கு, பிரச்சனை இருக்கிறது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது மத்திய அரசோடு இணைந்துதான் இதற்கான தீர்வுங்க ஐயா. ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். இதை இரண்டும் செய்துதான் அந்த மாட்டிடமிருந்து பாலை கறக்கணும். நாங்கள் மற்ற அரசியல் கட்சிகளை போல கண்ணை கட்டிக்கிட்டு போராட்டம் என்று சொல்பவர்கள் அல்ல. எங்களுக்கு தீர்வு வேண்டும், தீர்வு முக்கியம். இதற்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். அதற்காகத்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையாக 7 கொள்கைகளை நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பொறுத்தவரை கொண்டு வந்திருக்கின்றோம். இதை செய்து காட்டுகின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் நீங்களும் பெரிய மனது வைத்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க கொடுக்கணுங்க ஐயா. நேரடியாக நம் எம்பி ஒரு மினிஸ்டர் ரூம்குள்ள போய் உட்கார்ந்து சண்டை போட்டு வேலையை செய்யும் அளவுக்கு தகுதி வாய்ந்த நபரை நாங்க கொடுக்கிறோம். ஆனா பிஜேபியோடு இருக்கக்கூடிய எம்பி, பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய எம்பி, மத்திய அரசிடமிருந்து சண்டை போட்டு காரியம் சாதிக்கக்கூடிய எம்பி, சிரித்து பேசி காரியம் சாதிக்கக்கூடிய எம்பி, ஆடுற மாட்டை ஆடி பால கறக்கக்கூடிய எம்பி, பாடுற மாட்டை பாடி பால கறக்கக்கூடிய எம்பி, மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய எம்பி, மத்திய அரசோடு இருக்கக்கூடிய எம்பி. உங்கள் அனைவருக்கும் தெரியும் 2024 இந்தியாவிற்கே தெரியும், பட்டி தொட்டி எல்லாம் தெரியும், மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வரப்போகின்றார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். 2014 283 எம்பிக்களோடு மோடி அவர்கள் வந்தார்கள். 2019 303 எம்பிக்களோடு வந்தார்கள். 2024 400 எம்பிக்களை தாண்டி வருவார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எம்பி என்பது 5 ஆண்டுகள் எங்களுக்கு வேணுங்க ஐயா. 35 வருஷமா உங்களுக்கு நடக்கல. எம்பி நீங்க கொடுங்க, 5 ஆண்டுகள் இந்த எல்லா வேலையும் செய்து காட்டுகின்றோம். பொறுப்பு எங்களுடையது, நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம். நாங்க வேலை செய்யலாம் அடுத்த எலெக்ஷன் நிக்கவே இல்லைங்க ஐயா. 5 ஆண்டு, எத்தனை நாளைக்கு நம்ம பிரச்சனையை பேசிட்டே இருக்கிறதுங்க ஐயா? எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனையை பேச? 10, 20, 30 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு தகுதியான நபரை இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் நிறுத்துகின்றோம். நான் உங்களிடம் அன்போடு, பரிவோடு, பாசத்தோடு கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அந்த தகுதியான நபருக்கு நம்பிக்கையோடு ஒரு ஓட்டு, ஒரு வாக்களி. இளைஞர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்யறோம். 2வது பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனைங்க ஐயா. 10,000 பேத்துக்கு தான் வேலை கொடுத்திருக்காங்க, அந்த பஞ்சாயத்து வச்சுக்கலாங்க ஐயா. அது நமக்கும் திமுக அரசுக்கும் இருப்பது. ஆனா நெய்வேலி பிரச்சனையை முதல்ல தீர்க்கணும். ஏன்னா பயோ எத்தனால் பிளான்ட் வரப்போதுங்க ஐயா. அடுத்த 5 ஆண்டுகள் மிக முக்கியமான 5 ஆண்டுகள் நெய்வேலியை பொறுத்தவரை. அதற்கு எம்பி முக்கியம். அந்த மாதிரி ஓடி போற எம்பி, ஒளிஞ்சிருக்கிற எம்பி, அப்ஸ்காண்டிங்ல இருக்கிற எம்பி வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நம்ம பையன் நிறுத்தி ஒரு நாள் செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? இவங்கள கும்முடி பூண்டி தாண்டாவே தெற்கு வடக்கு தெரியாதுங்க ஐயா. உங்களுக்கு டெல்லி எந்த பக்கம்னே தெரியாது. 4 பேர் கூட்டிட்டு போய் கை குடிச்சு கூட்டிட்டு போய் இதாங்க டெல்லி, இதாங்க மத்திரி ஆபீஸ், இதாங்கன்னு சொன்னாவே தெரியாத ஆட்கள் இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் வெறும் கை நாட்டு இன்சியலை வச்சுக்கிட்டு வந்திருக்கிறான். ஆனால் நாம் ஒரு தகுதி படைத்த, உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய, உங்களுக்கு ஒரு சேவகனை இங்கே கொடுக்கின்றோம் ஐயா. எங்களுக்கும் மனது வலிக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகளை சரி செய்கின்றோம். டெல்டா பகுதியில் மீத்தேன், கார்பன் சரி பண்ணிட்டோம். தென் தமிழகத்தில் சரி செய்திருக்கின்றோம்.
நொய்யலாட்டிலே பிரச்சனை 1950 கோடி கொண்டு வந்து சுத்தம் பண்றோம், எல்லாத்தையும் பண்றோம். ஆனா நெய்வேலியை செய்ய வேண்டும் என்று வெறிப்பிடித்து சுத்தி கொண்டிருக்கின்றோம். இதை செய்யணும். 35 ஆண்டுகளாக நடக்காத விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கு அதிகாரம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர் பெருமக்களை நம்பிக்கை வைங்கய்யா. நாங்களும் உங்க ஆளுக்குதான். நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருப்போம். நீங்க மனசு வச்சா தான் பாரதிய ஜனதா கட்சி 2026 ஆட்சிக்கு வருங்கய்யா. அப்ப 2024 நாங்க வேலை செஞ்சா தான் நீங்க 2026 ஓட்டு போடுவீங்க. அதனால எங்களுக்கு இதுல சுயநலம் இருக்கிறது. 2024 நம்ம எம்பியை கொண்டு வந்து வேலை செஞ்சு காட்டி 2 வருஷத்துல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்தா உங்களுக்கு தெரியும், 2026 நம்மை ஆள்வதற்கு இவர்களுக்கு தகுதி இருக்கு, எப்படி வேலை செய்யணும்னு தெரியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதற்கு எம்பியை வச்சுதாங்க நாங்க வேலை செஞ்சு காட்டோம். அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருங்கள். கேட் பக்கம் வாங்கின நம்பிக்கையாக பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருங்கள். இந்த முறை உங்களுடைய வாக்கு ஐயா, நான் மோடி ஐயாவுடைய பெருமையை பத்தி நான் பேசவே இல்லைங்க ஐயா. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு வர்றேன். மோடி ஐயாவுடைய பெருமை தெரியாதவர்கள் யாரும் இந்த கூட்டத்தில் இல்லைங்க ஐயா. எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு நல்லவர், வல்லவர், ஆளுமை மிக்கவர், உலக அளவிலே தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய பாரதத்தை எல்லாம் தெரியுங்க ஐயா. நான் இன்னைக்கு உங்களிடம் பேசுவது லோக்கல் பிரச்சனைங்க ஐயா. இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அது மோடி ஐயா இருக்கும்போது இந்த பிரச்சனை தீர்க்கவில்லை என்றால் எப்பொழுதும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லைங்க ஐயா. அதனால மோடி ஐயா இருப்பதை பயன்படுத்திக் கொள்ளுவோம். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு வருவோம். இந்த பிரச்சனைக்கு நம்முடைய காலத்திலே ஒரு தீர்வை கொண்டு வருவோம் என்று சொல்லி, குறிப்பாக அண்ணே இதோட பேரலா நமக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒப்பந்த பணியாளர்கள் அதனால்தான் ஒரு வார்த்தையை பேசும் பொழுது நான் பயன்படுத்தினேன். 35 ஆண்டுகளாக நிரந்தர பணியாளர்கள் இல்லை என்று சொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒப்பந்த பணியாளர்கள் யார் இருக்கின்றார்களோ முதல் மூச்சுல அவர்களை நிரந்தர பணியாளர் ஆக்கணும். அதான் முதல் மூச்சு, அதான் தீர்வு. அடுத்து வரக்கூடிய 4036 இதுக்கும் கூட ரெடியா அவங்க காத்திருக்கிறாங்க. ஸ்கில் செட் இருக்கு. ஆனா சில இடத்துல என்ன நடக்குதுனாங்க ஐயா, அன்ஸ்கில்டு லேபராவே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் போட்டிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்ஸ்கில்டு லேபராவே இருக்காங்க. அதை உடைக்கணும், அவர்களை தகுதிப்படுத்தும். அவங்க ஸ்கில்டு லேபர் என்கின்ற தகுதி என்எல்சி நிறுவனம் அதை முனைந்து செய்யணும். ஒருத்தர் வேணும்னே கையை கட்டி போட்டு விட்டு கண்ணை கட்டி விட்டு 100 மீட்டர் ரேஸ்ல ஒன்னா எப்படிங்க ஓடுறது? எனக்கு அன்ஸ்கில்டு லேபராக இருக்கக்கூடிய உங்களுக்கு கையை கட்டி போட்டு விட்டு கண்ணை மூடி விட்டு ஓடு ஓடு என்று சொன்னால் எந்த திசையை நோக்கி, எந்த திக்கை நோக்கி உங்களால் ஓட முடியும் சகோதர சகோதரி? அதனால எங்களுடைய கோரிக்கையில நீங்களும் அடங்கி இருக்கின்றீர்கள். முதல்ல உங்களுக்கு தாங்க எனக்கு கொடுக்க முடியும். ஏன்னா நீங்க ரெடியா இருக்கீங்க, ஸ்கில் செட்டோடு இருக்கீங்க. அதனால் சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு எங்களோடு இருங்கள். நான் உங்களிடம் கேட்பது நம்பிக்கை. யாராருக்கோ ஓட்டு போட்டீங்க ஐயா, ரமேஷ் அவருக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க, ஒரு கொலைகார எம்பிக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க. நான் உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து நம்மோடு இருங்கள். பிரச்சனையை தீர்த்து கொடுப்பது எங்களுடைய கடமை. நாங்கள் தீர்த்து கொடுக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் 92 இருந்து அப்ரெண்டிஸ் முடிச்சவங்க, இப்ப அப்ரெண்டிஸ் போடல, 92 இருந்து அப்ரெண்டிஸ் வேலை முடித்தவர்களுக்கு இன்னைக்கு பணி இல்லாம இருக்கும். ஐயா, இதை தொடர்ந்து இதே காட்சியை பார்க்கிறேன். நான் பேசுவது உங்கள் அனைவருக்கும் பொருந்துங்க ஐயா. இதற்கு இந்த முறை நமக்கு தெரியும் 2024 மத்தியில ஆட்சிக்கு வர்றது மோடின்னு தெரியுங்க ஐயா. மத்தியில் ஆட்சிக்கு வர்றது மோடின்னு தெரியும். நான் உங்களிடம் கேட்பது, கடலூர்ல உங்களுடைய எம்பியும் மோடியினுடைய ஆளாக இருக்கட்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளுங்க ஐயா. இல்லாட்டி இந்த திமுக எம்பி எதுக்கு ஐயா? பார்லிமெண்ட்ல போய் பிஸ்கட் சாப்பிட்றக்கா, இல்ல கேண்டீன்ல போய் 35 ரூபாய்க்கு மீல் சாப்பிட்றக்கா எம்பி வேணும்? இல்ல ஏர் இந்தியால போய் 12 டிக்கெட் எக்கானமி கிளாஸ்ல கொடுப்பான், போயிட்டு வரத்தாங்க எம்பி. பிஜேபி காரனா தான் நீங்க சட்டை பிடிச்சு கேட்க மாட்டீங்க. ஏயா மேல ஆட்சி இருக்கு, உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன், ஏயா சரி பண்ணல நீங்க கேட்பீங்க. ஜனநாயகம்னா அப்படித்தானுங்க ஐயா. நான் வந்தாலும் சட்டை பிடிச்சு கேட்பீங்களா? ஏன்னா அவளை சொன்னீங்க, நான் எம்பி கொடுத்திருக்கேன், ஏன்னா சரி பண்ணல. எங்களுக்கு அதுதான் வேண்டும். நாங்கள் பயந்து ஓடக்கூடியவர்கள் அல்ல. உங்களிடம் சொல்லிவிட்டு களத்தில் இறங்கி வேலையை முடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஒரு ஜனநாயகம் படித்து பரஸ்பரம் மக்களும் மனிதர்களும் பேசும். இங்க திமுக எதிர்த்து யாருனால பேச முடியும்? யாருனால இங்க பேசுவதற்கு தைரியம் இருக்கு? அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, இந்த யாத்திரை மிக சிறப்பான யாத்திரையாக நடப்பதற்கு காரணமாக இருந்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து,
மாநில செயலாளர் அருமை சகோதரர் நண்பர் வினோஜ் பி செல்லும் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்து, அண்ணன் எல்லாரும் அந்த வேன் டோர் பக்கத்துல வாங்கினேன், தனியா பேசுறவங்க டோர் பக்கத்துல, அண்ணே புரிஞ்சுக்கங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாம் பேசிட்டேன், டோர் பக்கத்துல வாங்க தலைவா. நம்முடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஓபிசியினுடைய மாநில தலைவர் அண்ணன் சாய் சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட பொதுச்செயலாளர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட துணைத் தலைவர் காசி தங்கவேல் அவர்கள் நன்றியை தெரிவித்து, மாநில செயற்குழு உறுப்பினர் சரவண சுந்தரம் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, கூட்டுறவு மாநில செயலாளர் துரை செந்தராமை கண்டவன் நன்றியை தெரிவித்து, நம்முடைய வேறு வேறு பிரிவினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நிஷா அவர்கள், செல்வமணி அவர்கள், விஜயகுமார் அவர்கள், ரமேஷ் அவர்கள், ஓ செல்வமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக இருந்து மிக கடுமையாக பாடுபட்ட இந்த நிகழ்ச்சியை ஒரு வெற்றி நிகழ்ச்சியாக மாற்றி காட்டிய நெய்வேலி நகரத்தினுடைய தலைவர் சகோதரர் மணிகண்டன் அவர்கள், குறிஞ்சிப்பாடி மேற்கு செல்வநாதன் அவர்கள், பன்ருட்டி தென்மேற்கு அரங்கநாதன் அவர்கள், பன்ருட்டி தென் கிழக்கு எம் கே திருமலை வாசன் அவர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், பொதுமக்கள், மாற்றத்தை விரும்புபவர்கள், இளைஞர்கள், நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் பெரியோர்கள், தாய்மார்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி